ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் ஒரு vlogger என்ன பண்ணுறான், இந்த பேய் இருக்கிறதா சொல்லப்படுற பங்களாக்குள்ளே போயிட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் vlog எடுத்துகிட்டு இருக்கும்போது அவனுக்கு முன்னாடி ஒரு பேய் வந்து திடீர்னு நிற்குது. அதை பார்த்து அவனும் பயந்துருப்பான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து நம்ம ஹீரோயினோட கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தன் வந்திருக்கான். ஆக்சுவலாக இப்போ ஒரு vlogger போயிட்டு ஒரு பங்களாவில் அப்படியே ஒரு மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருப்பான்ல, அது கூட ஒரு குட்டி மால் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த சின்ன மாலுடைய ஓனர் தான் இவர். இந்த மாதிரி என்னுடைய மாலில் வந்துட்டு பேய் இருக்குது, தயவு செஞ்சு எப்படியாவது அதை வந்து ஓட்டுங்க அப்படின்லாம் சொல்லும்போது அந்த மேனேஜர் லேடியும் வந்துட்டு இவங்க ஃபாலோ பண்ற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி நாங்கள் பேய் ஓட்டுனதுக்கப்புறம் உங்கள் பிளேஸை நாங்கள் விற்றுருவோம், அதனால வரக்கூடிய கமிஷனை தான் நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்லாம் சொல்லும்போது, இல்லை நான் அந்த பிளேஸை விற்கிறதுக்காகலாம் வரல, எனக்கு அங்கே இருக்கக்கூடிய பேயை ஓட்டணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல அந்த ஓனரை பார்த்துட்டு, சரி நீங்கள் அந்த இடத்துல யாராவது ஒருத்தங்களை கொலை பண்ணீங்களா என்ன, ஏன்னா உங்கள் இடத்துல அந்த ஆவி இருக்குது சார், கண்டிப்பாக அப்போ உங்களை பழி வாங்குறதுக்காக தானே இருக்கும் அப்படின்லாம் சொல்லும்போது, ஐயோ என்ன நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அந்த பையன் எப்படி இறந்து போனா அப்படின்றத பற்றி தெரியாதா, அது ஊருக்கே தெரியுமே அப்படின்னு சொல்ல, அடுத்த சீனில் தான் நம்ம ஹீரோயினோட டீம் எல்லாருமே சேர்ந்து அந்த மாலில் இருக்கக்கூடிய பையனுடைய ஆவி எப்படி அங்கே போச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மாலில் பார்த்தீங்கன்னா கேமிங் சென்டர் மாதிரி ஒரு இடம் வந்திருக்கும் போல. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பையன் பயங்கரமாக கேம் விளையாண்டுட்டே இருந்திருக்கான். எப்பயுமே வந்து அந்த கேம்னு சொல்லிட்டு அதுலேயே தான் இருந்திருப்பான். சரியாக சாப்பிட்ருக்க மாட்டான், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான். இப்படியே வீடு விட்டால் ஸ்கூல் விட்டால் அப்புறம் இந்த இடத்துக்கு வந்து கேம் விளையாடுறது, இதே மாதிரி அவன் பண்ணிகிட்டே இருந்திருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஹார்ட் அட்டாக் வந்து அந்த மால்லேயே செத்து போயிருக்கான். அந்த மாலில் இருக்கக்கூடிய கேமிங் சென்டர் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால தான் இப்போ வரைக்கும் அந்த பையனுடைய ஆவி அந்த மாலை விட்டு வரவே இல்லை. இந்த விஷயம் இப்போ நம்ம டீம் ஆட்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்போனா கண்டிப்பாக அந்த பேயை நம்ம சீக்கிரமாக ஓட்டிடலாம், ஏன்னா அதுக்கு வேற எங்கேயும் வெளியே ஓடணும்னு அவசியம் இல்லைல்ல, அது மாலில் தான் இருக்கும், வாடாடே நம்ம சீக்கிரமாக போய் அதை ஓட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிக்கிட்டு ஹீரோயின் இப்போ அந்த மாலுக்கு போகிறா. எப்பயுமே வந்துட்டு ஒரு பேய் அது சாகிறதுக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துக்குலாம் அதிகமாக போயிட்டு வந்துச்சு அப்படின்றதும் நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ தெரியுது, அந்த பையனோட ஆவி அதிகமாக இந்த படிக்கட்டில் தான் ஏறி வந்திருக்கும். அது எல்லாமே ஹீரோயினுக்கு அப்படியே அழகாக தெரியுது. இதை பார்த்துட்டே நம்ம ஹீரோயினும் அந்த பையனுடைய பேய் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி இறங்கி பார்த்து போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்டேயும், சரி நீ எதுக்கும் இந்த வாசலில் கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு வை, அந்த பையனுடைய ஆவி இங்கேருந்து வெளியே தப்பிச்சு ஓடிடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு உப்பெல்லாம் போட்டு வைக்கிறான். அதுக்கப்புறம் அவன் திரும்பி நிற்கும் போது கரெக்டாக ஹீரோயினுக்கு பயங்கர கோல்டாக ஃபீல் ஆகுது. அந்த பையனோட ஆன்மா இங்கே வந்துருச்சு அப்படின்றது அவளுக்கு தெரியுது. எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே எட்டி பார்க்கும்போது அங்கே தான் அந்த பையனுடைய ஆன்மா இருக்கு. சரி ஓகேடா, இப்போ அவன் கழுத்தில் இருக்க அந்த செயினை எடு அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இவன் அடிக்கடி இதை பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி பேய் அவனுடைய உடம்புக்குள்ளே ஏற்றுக்கிறதுலாம் அவனுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சரி வேறு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு டக்குன்னு அந்த செயினை எடுக்கிறான். அந்த பையனுடைய பேயும் நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ளே போகுது. கரெக்டாக ஹீரோயினும் அந்த ஹேர்பினை வச்சு அவனுடைய நெஞ்சில் குத்தி அந்த பையனுடைய ஆன்மாவை ஈஸியாக மேல் உலகத்துக்கு அனுப்பிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கொஞ்ச நேரத்தில் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். சரி இவன் எந்திரிக்கிற வரைக்கும் நம்ம இங்கேயே உட்காந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே உட்காரும்போது இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மாலுக்கு கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்குது. அந்த அண்டர் கிரவுண்ட்லேயும் ஏதோ ஒரு பேய் இருக்க மாதிரி அவளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதாவது இந்த பேய் அடிக்கடி நடமாடிச்சுன்னா அந்த இடம் ஒரு மாதிரி இவளுக்கு தெரியும்ல, அதே மாதிரி இவளுக்கு தெரியுது. என்னடா இது, இப்போ தானே நான் இந்த பேயை மேல் உலகத்துக்கு அனுப்பினேன், அப்படி இருக்கும்போது இன்னொரு பேய் இருக்க மாதிரி தடயம் எதுக்காக எனக்கு தெரியுது, ஒன்றும் புரியலையே, சரி நம்ம எதுக்கும் கீழே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இப்போ அப்படியே கீழே நடந்து போகிறா. ஆக்சுவலாக அந்த மாலுடைய அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்பா மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கு போல. அங்கங்கே நிறைய தண்ணி தொட்டிலாம் இருக்குது. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு தண்ணி கடியிலிருந்து ஒரு பேய் அப்படியே நம்ம ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி அவளை தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போயிடுது. அவள் உள்ளே போனதுக்கப்புறம் திடீர்னு சில கற்பனை எல்லாமே அவளுடைய மைண்டில் தோணுது. அதாவது அடிக்கடி அவள் யோசிச்சு பார்ப்பாள்ல, நம்ம ஹீரோவோட அங்கிள் வருவார், அவருடைய உடம்புல இருக்க பேயை நம்ம ஹீரோவோட அம்மா ஓட்ட பார்த்துருப்பாங்க, அதை பற்றி தான் அப்படியே யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவோட அங்கிள் அப்படியே வேகமாக கையில் ஏதோ ஒன்று கொண்டு வந்திருப்பாரு, அது என்ன அப்படின்றது தெரியல, ஆனால் வந்த உடனே இந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நாங்கள் பயங்கரமான ஆபத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டு பேசியிருந்திருப்பாரு. அதை பார்த்து தான் நம்ம ஹீரோயினோட அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, ஹீரோயினை தனியாக விட்டுட்டு அவங்க பேய் ஓட்டுற வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் கடைசியாக அந்த பேய் அவங்களுடைய உடம்புக்குள்ளேயே போயிட்டு அவங்க இறந்து போயிருந்திருப்பாங்க. இது எல்லாமே ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். வந்து எப்படியோ ஹீரோயினை அந்த தண்ணி கடியிலேருந்து தூக்கிடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வெளியே உட்காந்துட்டு இருப்பாங்க காரில். நம்ம ஹீரோயின் அப்படியே காஃபி குடிச்சிட்டு ஹீரோவோட கையை வந்து பார்க்குறா. அவனுக்கு லைட்டாக ஒரு சில கீரெல்லாம் நம்ம ஹீரோயின் போட்டிருப்பா. அந்த தண்ணியிலேருந்து அவன் தூக்கும்போது அதை பார்க்கும்போது அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. சே நம்மளை காப்பாற்ற வந்துட்டு இவனுக்கு இப்படி காயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதை கூட அவள் ஓப்பனாக கேர் பண்ணி கேட்க மாட்றா. அப்படியே ஒரு மாதிரி ரக்கடாக ஃபேஸை வச்சுக்கிட்டு கண்டுக்காத மாதிரியே சீன் போட்டுட்ருப்பா. நம்ம ஹீரோ கேட்குறான், என்னாச்சு, நான் மயக்கத்தில் இருந்தேன், கண் முழிச்சு பார்க்கும்போது கீழே ஏதோ தண்ணி சத்தம் கேட்டுச்சு, வந்து பார்த்தா நீ தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்க, ஒன்றுமே எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் சொல்லிடுறா, இந்த மாதிரி அங்கே இன்னொரு பேய் இருக்கு, அதையும் நம்ம எப்படியாவது ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ அதை கேட்டோடனே ஒன்னையே தாங்க முடியல, இதில் இன்னொன்று வேறையா அப்படின்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளுடைய வீட்டில் அப்படியே ஒரு மாதிரி குடிச்சிக்கிட்டு ஒரு சில விஷயங்களை பற்றி யோசிக்கிறா. என்னன்னா இது நாள் வரைக்கும் அவளுடைய அம்மா இறந்து போன ஃப்ளாஷ்பேக் வந்து அவளுக்கு நிறைய டைம் வந்திருக்கும்ல, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும், ரிப்பீட்டடாக அதுவே வந்துட்டே இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு அவள் பார்த்த அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்கா. என்னன்னா நம்ம ஹீரோவோட அங்கிள் கையில் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்திருப்பார்ல, ஆக்சுவலாக அது வந்து ஒரு சின்ன பையன்.
பையன். ஆனா அவனுடைய ஃபேஸ்ல எதுவுமே இல்ல. அந்த மூக்கு, வாய், கண்ணு, புருவம் எதுவுமே கிடையாது. அப்படியே முழுக்கடின்னு இருந்திருக்கும். அதை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயமே புரிய வருது. அன்னைக்கு நம்ம ஹீரோவோட அங்கிள் ஓடி வந்து எங்களுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார்ல, அது அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய பேயை ஓட்டுறதுக்கு கிடையாது. அவர் கையில யாரோ ஒரு பையனை கொண்டு வந்தார்ல, அந்த பையனோட உடம்புல தான் ஃபர்ஸ்ட் பேய் இருந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு தான் அது ஒருத்தரோட உடம்புல இருந்து மாறி மாறி கடைசியில் நம்ம ஹீரோயினோட அம்மா உடம்புக்குள்ள போயிட்டு அது மூலமா அவங்க இறந்தும் போயிருப்பாங்க. அப்போ என்னோட அம்மா கடைசியாக யாருக்கு மந்திரம் போட்டாங்களோ அவரை பத்தி விசாரிக்கிறதை விட அந்த சின்ன பையனை பத்தி நான் ஃபர்ஸ்ட் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே அவளுடைய அம்மாவோட அந்த ஆவி இருக்குல்ல, அதுவும் ஒரு ஓரமா இருந்து பார்த்துட்டு தான் இருக்கு. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் எடுத்தோடனே அந்த மேனேஜரை மீட் பண்ணிட்டு என்னோட அம்மா சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒருத்தங்களுக்கு பேய் ஓட்டினாங்க, அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னேன்ல, இது வரைக்கும் நீ அவரை பத்தி கலெக்ட் பண்ண விஷயங்கள்லாம் போதும், இதுக்கு மேல அவர் கூட வேற யாராவது பையன் இருந்தானா அந்த பையனை பத்தின விஷயத்தெல்லாம் நீ வந்து கொஞ்சம் கேதர் பண்ணு அப்படின்னு சொல்ல இவளும் சரி ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் நைட்டு இவங்க வழக்கமாக ஒரு டீம் மீட்டிங் மாதிரி போட்டு பேசுவாங்க போல, அதே மாதிரி இப்போ பேசிட்டு இருக்காங்க. அதில் லாஸ்ட்டாக நம்ம ஹீரோயினை அந்த மாலுக்கு போகும்போது அந்த சின்ன பையனுடைய ஆவியை வந்துட்டு இவங்க மேல் உலகத்துக்கு அனுப்பியிருப்பாங்க. இருந்தாலும் இன்னொரு பேயோடைய ஆவியை அந்த தண்ணி தொட்டிக்குள்ள பார்த்துருப்பாங்கல்ல, அது வந்து ஒரு பொண்ணு, அவ கூட நம்ம ஹீரோயினை பிடிச்சி அந்த தண்ணிக்குள்ள இழுத்துருப்பாள்ல, ஸோ அந்த ஆவியை பற்றின விஷயத்த நம்ம ஹீரோயின் வந்து தெரிஞ்சுக்க சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஆல்ரெடி அது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டான், அதுக்குள்ளே இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்கையும் காட்டுறாங்க. அந்த தண்ணி தொட்டிக்குள்ளே இருந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்தால ஒரு பேய், அவளுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லீ. இப்போ அந்த மால் இருக்குல்ல, அதோட அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு ஒரு ஸ்பா இருக்கு, அப்புறம் சென்டரில் வந்துட்டு இந்த கேமிங் சென்டர் இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அந்த பில்டிங்கோட டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கெஃபே மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. அந்த கெஃபேவை பற்றி இந்த லீ பொண்ணு என்ன பண்ணியிருக்கான்னா பயங்கரமாக நெகட்டிவ் ரிவ்யூலாம் கொடுத்து வச்சிருக்கா. இது வந்து ஒரு கேவலமான கடை, இங்கே யாருமே போய் சாப்பிடாதீங்க, அதுவும் இல்லாமல் எங்களுடைய கடையை இவங்க பிடுங்கிக்கிட்டாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி அவ நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்கா. அது மூலமாக தான் நமக்கே தெரிய வருது இறந்து போன இந்த லீன்ற பொண்ணு தான் இதுக்கு முன்னாடி அந்த மாலில் இருக்கக்கூடிய டாப்பில் ஒரு கெஃபே நடத்திட்டு இருந்திருக்கா. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால இவகிட்ட இருந்து அந்த கெஃபேவை பிடுங்கிட்டாங்க போல. ஸோ அந்த காண்டில் தான் இந்த மாதிரி அந்த கெஃபேல யாருமே வாங்கி சாப்பிடாதீங்க, அது எங்களுடைய கெஃபே, எங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு கண்ட மாதிரி ரிவ்யூ எழுதி அனுப்பிட்டு இருந்திருக்கா ஆன்லைனில். இப்போ அடுத்த சீனில் அந்த பொண்ணுங்களுடைய கேரக்டர் எப்படி, அந்த பொண்ணு எப்படி இறந்து போனா, இந்த விஷயத்தை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம டீம் ஆட்கள் எல்லாருமே வெளியே போயிட்டு அந்த பொண்ணை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மால் இருக்குல்ல, அந்த மாலுடைய ஓனர் தான், அவர் தான் நம்ம ஹீரோயின்ட்ட வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹெல்ப் கேட்டிருப்பாரு, இந்த மாதிரி ஒரு பேய் இருக்குது அதை ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர்கிட்டையும் அவருடைய ஒய்ஃப் கிட்டையும் நம்ம ஹீரோ வந்து இப்போ விசாரிக்க ஆரம்பிக்கிறான். சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி உங்களுடைய மாலில் வந்துட்டு ஒரு பையனுடைய பேய் வந்து சுற்றிட்டு இருக்குது, அவன் பயங்கரமாக இந்த இடத்துல சாகிறதுக்கு முன்னாடி கேம் விளாண்டுக்கிட்டே இருந்தான், கடைசியில் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டான், இருந்தாலும் இங்கே இன்னொரு பேயும் சுத்திட்டு இருக்கு சார், அந்த பேய் வேற யாரும் இல்லை சார், இதுக்கு முன்னாடி இந்த டாப்ல இருக்கக்கூடிய கெஃபேவை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல லீன்னு சொல்லிட்டு ஒரு லேடி, அவங்களே தான் அப்படின்னு சொல்ல. அப்படியா, என்ன சொல்றீங்க, அந்த பொண்ணு ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கிருந்து நாங்கள் போயிட்டா அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அவளுடைய ஆவி எதுக்காக இங்கே சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி நீங்கள் அந்த பொண்ணை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அவர் ரொம்பவே திமிரு பிடிச்ச பொண்ணு சார், ஏன்னா இப்போ இது வந்து எங்களுடைய பிளேஸ், இங்கே யாரை வச்சிருக்கணும் யாரை வச்சிருக்க கூடாது அப்படின்றத முடிவு எடுக்கிறது நாங்கள் பண்ணுறது தான், அப்படி முடிவு எடுத்து தான் அந்த பொண்ணை இங்கேருந்து நாங்கள் அனுப்பணும், ஆனால் அந்த பொண்ணு லீ இங்கிருந்து போகாமல் அடிக்கடி வந்து சண்டை கூட போட்டுட்டு இருந்தா சார் அப்படின்லாம் சொல்ல, ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருப்பான் அந்த இறந்து போன லீன்ற பொண்ணை பற்றி. அப்போது இந்த இடத்தோட ஓனர் பக்கத்தில் அவங்க ஒய்ஃப் வந்து கொஞ்சம் பதற்றத்தோடு உட்காந்துட்டு இருக்கிறத ஹீரோ நோட் பண்ணுறான். இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பார்க்குறான், பட் அதை பெருசாக எடுத்துக்கல. இப்போ இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட மேனேஜர் இருக்கால, அவள் வந்துட்டு இன்னொரு லேடியை போய் மீட் பண்ணுறா. அந்த லேடி வந்து ட்ரக்கில் ஏதோ சின்னதாக கஃபே மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் நமக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது, அந்த மாலில் இப்போ ஆவியாக சுற்றிட்டு இருக்க லீன்ற பொண்ணு இருக்கால, அவளுக்கு இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்டும் இருந்திருக்கா. ஸோ அந்த ஃப்ரெண்டு தான் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ட்ரக்கில் சின்ன கஃபே வச்சு நடத்திட்டு இருக்கா போல. இப்போ இவகிட்ட வந்து அந்த லீயை பற்றி சில விஷயங்களை நம்ம மேனேஜர் லேடி கேட்குறா, அந்த பொண்ணோட கேரக்டர் எப்படி, அவள் கடைசியாக எப்படி காணாமல் போனான்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்லாம் சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா. ஃபர்ஸ்ட்டு அந்த லீயும் அப்புறம் இந்த ஃப்ரெண்டுக்காரியும் சேர்ந்து தான் அந்த மாலில் இருக்கக்கூடிய டாப் ஃப்ளோரை வாடகைக்கு எடுத்திருக்காங்க. அப்புறம் அங்கே ஒரு கஃபே மாதிரியும் ஆரம்பிச்சு எல்லாருக்குமே அதை வந்து தெரியப்படுத்திருக்காங்க, போஸ்டர் அடிச்சு, அப்புறம் நிறைய பேர்ட்டு இவங்களே போய் வாலண்டியராக சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இங்கே வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. இவங்க கஷ்டப்படுறதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு பலன் கிடைச்சிருக்கு. நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க, கூட்டமும் நல்லா இருந்திருக்கு, நல்லாவே சம்பாரிச்சிருக்காங்க. பட் போக போக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துடைய ஓனர் இருக்கார்ல, அந்த மாலுடைய ஓனர், அவருக்கு வந்து லைட்டாக பொறாமையாக இருக்குது. நம்மளுடைய இடத்துல வியாபாரம் பார்த்துட்டு இவங்களுக்கே இந்த அளவுக்கு வியாபாரம் ஆகுதுன்னா நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அனுப்பிட்டாரு. அதுவும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி நான் இந்த இடத்துல வந்துட்டு இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை ஆரம்பிக்க போகிறேன், இங்கே இன்னொரு ஃப்ளோர் வரப்போகுது, ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கேருந்து காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல அந்த
லீன்ற பொண்ணுக்கு மனசே கேட்கல. பட் வேற என்ன பண்றது, இவர் வந்து இந்த இடத்தையே வந்து சேஞ்ச் பண்றேன்னு சொல்றாருல, அதனால நம்ம இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீ என்ன பண்ணிருக்கானா அவ ஃப்ரெண்டை கூட்டு போயிருக்கா. பட் போனதுக்கு அப்புறமேட்டு தான் இவங்களுக்கு கொஞ்ச நாள்ல தெரிய வந்திருக்கு, அந்த மாலுடைய ஓனர் வந்துட்டு இவங்களை வேணும்னு தான் போய் சொல்லி அங்கிருந்து அனுப்பியிருக்காரு. அங்க மேல வந்து புது ஃப்ளோர்லாம் ஒன்றும் கட்ட கிடையாது. அந்த லீயும் அவளுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து ஆரம்பிச்ச அந்த கஃபேவை வந்துட்டு இப்போ அவரு ரன் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு சரியான காண்டாயிருச்சு அந்த லீக்கு. ஸோ போயிட்டு கண்ட மாதிரி திட்டி விட்டா அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட, ஏன் இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய பொழப்ப நாசம் பண்ணி நீங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்படி நீங்க சம்பாதிக்கிற காசுலாம் உங்களுக்கு ஒட்டுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல, நீங்க நாசமா போயிருவீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமா திட்டிருப்பா. அந்த மாலோட ஓனர் சொல்லியிருக்காரு, இது என்னோட பிளேஸ், யாரை இங்க வச்சிருக்கணும் யாரை வைக்க கூடாதுன்றத நான் தான் முடிவு பண்ணுவேன், நீ பேசாத அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனும் நியாயப்படுத்தி பேசுறான் அவன் பண்ண தப்ப வந்து. இது ஓன் பிளேஸ் தான் ஒத்துக்கிறோம், ஆனா எங்களுடைய வேலையை இப்படி நாசம் பண்ணி அதே வேலையை இப்ப நீ பாக்குற பாத்தியா, நீ வேற ஏதாவது ஒரு பிசினஸ் இங்க ஆரம்பிக்க வேண்டியதானே, அதுவும் இல்லாம பொய் சொல்லி தானே எங்க 2 பேரையும் நீ இங்கிருந்து அனுப்புன அப்படின்னு சொல்லி கண்ட மாதிரி திட்டிட்டு அழுதுகிட்டே பாத்தீங்கன்னா அவன் அங்கிருந்து வந்திருப்பா. பட் அதுக்கப்புறமேட்டு இந்த லீயோடைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்கானா இந்த மாதிரி ட்ரக் மாதிரி ஒன்று வச்சுட்டு அங்க சின்ன கஃபே மாதிரி பண்ணியிருக்கா. பட் இருந்தாலும் இந்த லீ வந்து சும்மா விடவே இல்லை, அவளுக்கு கோவம் அதிகமாயிட்டே தான் இருக்கு எப்பயுமே. அதனால அடிக்கடி அந்த மாலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த ஓனர்கிட்டயும் அவருடைய ஒய்ஃப் கிட்டயும் வந்து சண்டை போட்டுட்டே இருந்திருப்பா. நான் உருவாக்கின இடத்த மறுபடியும் எனக்கே கொடுங்க, இல்லைனா உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்திருப்பா போல. ஸோ இந்த ஃபிளாஷ்பேக்லாம் இப்போ நம்ம ஹீரோவோட டீம் ஆட்களுக்கு தெரிய வந்துருச்சு. இப்போ அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம மேனேஜர் லேடி என்ன பண்றான்னா அந்த லீ பொண்ணு கடைசியா காணாம போறதுக்கு முன்னாடி இந்த மாலுக்கு வந்துட்டு தான் போயிருப்பா. அங்க இருக்கக்கூடிய ஓனருங்க கிட்ட சண்டை போட்டிருப்பா போல, இந்த மாதிரி என்னோட இடத்த மறுபடியும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு அவ உண்மையாவே அந்த மாலுக்கு வந்தாளா அப்படின்றத பாக்குறதுக்காக அந்த மாலுக்கு வெளியில இருக்கக்கூடிய சில சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே போலீஸ்காரங்க கிட்ட கேட்டு வாங்குறதுக்காக மேனேஜர் லேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்திருக்கா. அப்போ அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸரை இந்த மேனேஜர் லேடிக்கு ஆல்ரெடி தெரியும் போல. 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரி ஓகே, நம்ம தெரிஞ்சவங்க மாதிரி காட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மேனேஜர் லேடியும் இந்த மாதிரி அந்த லீன்ற பொண்ணு கடைசியா காணாம போனால அதுக்கு முன்னாடி அந்த மாலுக்கு போயிருக்கா, அவ போயிட்டு வந்ததுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவனும் சரி அங்க போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் ரூமை காட்டுறான். உடனே பாத்தீங்கன்னா அதுக்கு மேல வேற எதுவுமே பேசாம அப்படியே அங்கிருந்து போயிடுறா. அப்புறம் நைட் ஆகுது, கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டு நம்ம மேனேஜர் லேடி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கிட்டு வந்துட்டா போல. இப்போ அது எல்லாத்தையுமே போட்டு காட்டுறா. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸை பார்க்குறான். அந்த பொண்ணு வந்துட்டு வெளியே தான் நடந்து வந்துட்டு இருக்கா. என்ன இது, அந்த பொண்ணு தான் நடந்து வர மாதிரி இருக்கு, பட் அவளுடைய ஃபேஸ் வந்து நமக்கு சரியா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோட பாக்குறாங்க. இப்படி இவங்க அந்த பொண்ணுக்கு உண்மையாவே என்ன ஆயிருக்கும், யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்றத பத்திலாம் ரொம்ப டீப்பா விசாரிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு கடுப்பாயிருது. இங்க பாருங்க, இப்படி சும்மா தேவையில்லாம போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் இப்ப நீட்டா ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு பேயை ஓட்டினேன்னு வச்சுக்கோயேன், அந்த பொண்ணுடைய மெமரி எல்லாமே ஹீரோக்குள்ள வந்துடும். அதுக்கப்புறம் அவளை யார் கொலை பண்ணாங்க அப்படின்ற எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிடும்ல, அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம பண்றீங்க அப்படின்னு சொல்ல ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் எல்லாருக்குமே தோணுது. அப்புறம் நைட்டோட நைட்டா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா இப்போ அந்த கேஜெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டு அந்த மாலுக்கு தான் போறாங்க. வழக்கம் போல அந்த பேய் தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா உப்புனால ஒரு பெரிய வளையத்தை ஏற்படுத்துறான். அதுக்கப்புறமேட்டு அந்த பேயை கூப்பிடுறதுக்கான சில சம்பிரதாயம் எல்லாமே ஹீரோயின் பண்றா. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவா அந்த தண்ணியில போய் நிக்க சொல்றா. அவனும் போய் நிக்கிறான் பயத்தோடையே. அப்புறம் அந்த செயினையும் கழட்ட சொல்லும்போது அந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய உடம்புக்குள்ள போயிருது. ஸோ இப்போ அந்த லீயோட பேய் வந்துட்டு நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள தான் இருக்கு. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயினும் அந்த ஹேர் பின் எடுத்து அவனுடைய நெஞ்சில குத்துறா. பட் இந்த நேரத்தில் கூட டக்குன்னு அந்த பொண்ணுடைய பேய் வந்துட்டு மேல் உலகத்துக்கு போல, ஏன்னா அது அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம ஹீரோட உடம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்குது அந்த லீ பொண்ணோடைய பேயை. ஸோ ஹீரோயினும் அதை எப்படியோ தடுத்து கடைசியா அந்த லீ பொண்ணோட பேயை வந்துட்டு மேல் உலகத்துக்கு அனுப்பிட்டா. இந்த நேரத்தில் அந்த பொண்ணுடைய மெமரிஸ் எல்லாமே நம்ம ஹீரோக்குள்ள வந்திருக்கும்ல. ஸோ அதை பத்தி அவன் எப்படி யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அந்த லீ பொண்ணு அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்து அந்த மாலுடைய ஓனர்கிட்டயும் அவருடைய ஒய்ஃப் கிட்டயும் வந்து கத்திட்டே இருந்திருப்பா, என்னுடைய இடத்த வந்து எங்களுக்கு கொடுங்க, ஏன் வந்து இப்படி ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவ திட்டத்துக்காக வந்த ஒரு நாள் அப்போ அந்த இடத்துடைய ஓனர் வந்து இல்ல, பட் அவருடைய ஒய்ஃப் வந்து ஸ்பால வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இதை பார்த்துட்டு அவ உடனே போயிட்டு அந்த ஒய்ஃப் கிட்டயும் கத்திட்டு இருந்திருப்பா, எங்களுடைய இடத்த எங்களுக்கு கொடுங்க, இப்படி ஏமாத்தி பொழைக்கிறீங்களே, உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்கும்போது, இங்க பாருமா நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்க, என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீ அவர்கிட்ட பேசிக்கோ, இப்போ இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொன்னாலும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு போகவே இல்லை. கடைசி வரைக்கும் அப்படி திட்டிட்டு ரொம்ப கோவத்தோடய பேசிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மால் ஓனருடைய ஒய்ஃப்க்கு ரொம்ப கோவம் வந்துடுது. என்னடி பார்த்துட்டே இருக்கிறேன், ஓவரா பேசிட்டே இருக்க, அந்த இத்து போன கஃபேவுக்கு இவ்வளவு சீன் போடுற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தலையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் அப்படியே அந்த தண்ணி தொட்டிக்குள்ள வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அந்த லேடி பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை வந்துட்டு ஒரு மாதிரி தள்ளி விடுறாங்க. அப்ப அங்க பக்கத்துல இருக்க ஒரு கல்லுல அந்த பொண்ணுடைய தலை போய் இடிச்சிருது. அப்படியே ரத்த வெள்ளத்துல அவ கீழே விழுறா. அப்புறம் மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறத பார்க்கும்போது தான் இந்த லேடிக்கே தெரிய வருது, ஐயோ செத்துட்டாளா, இல்ல நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய மெமரி மூலமா நினைச்சு பார்த்துடுறான்.
அவனுக்கு மனசே கேட்கல. அப்போ நிஜமாவே அந்த பொண்ண வந்து கொலை தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கோட அத யோசிச்சுட்டு இந்த தண்ணி தொட்டிக்குள்ளேயே உட்காந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் அத பார்த்துட்டு, "இங்க பாரு பேய் ஓட்டியாச்சு. நீ ஒழுங்கா உன் வீட்டுக்கு போ. நானும் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறா. ஆனா நம்ம ஹீரோவால இது சாதாரணமா எடுத்துக்க முடியவே இல்ல. அந்த பொண்ணுடைய இறப்புக்கு நான் எப்படியாவது நியாயம் வாங்கி தந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்போ நெக்ஸ்ட் சீன்ல அந்த சேர்மேனை தான் காட்டுறாங்க. அவன் ஒரு இடத்துல இருக்கும்போது அங்க பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தனை ட்ரம்முக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்காங்க போல. யாருடா அந்த ட்ரம்முக்குள்ள இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிய வருது. அந்த கடங்காரன் இவனுடைய அடியாள் தான் அவன். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ட்ரம்முக்குள்ள இருக்கான். என்ன மன்னிச்சிடுங்க பாஸ், நான் இது வரைக்கும் நீங்கள் சொன்ன எதுவுமே கரெக்டாக பண்ணல. ஆனால் இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே பண்ணிடுவோம் பாஸ். கூடி சீக்கிரம் அந்த ஹீரோவையும் சரி அப்புறம் ஹீரோயினையும் சரி அந்த இடத்த விட்டு எப்படியாவது காலி பண்ண வச்சிருவேன் பாஸ், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதை பண்ணுறதுக்கு நான் உனக்கு பல நாள் டைம் கொடுத்துட்டேன். ஆனால் நீ இது வரைக்கும் அதை கரெக்டாக பண்ணவே இல்லையே. ஸோ இதுக்கு மேலேயும் நான் உனக்கு டைம் கொடுக்கறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ட்ரம்முக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த கடங்காரனை போட்டு அழுத்தி அவனை உள்ளேயே கொன்னுடுறான் இந்த சேர்மேனை. என்னடா இது சாதாரணமாக இடம் பிடிச்சி அந்த இடத்துல பில்டிங் கட்டுறதுக்கு இவன் இவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிறானே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நமக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை டேரெக்டாக மீட் பண்ணிட்டு, இங்கே பாரு என்னால் சத்தியமாக சும்மா இருக்க முடியல, நான் போலீஸ் ஸ்டேஷன்லையாவது போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். அந்த பொண்ணு லீ இறந்து போனதுக்கான காரணம் அந்த மால் ஓனருடைய ஒய்ஃப் அப்படின்ற விஷயத்த நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி சொல்லு, ஆனால் அதுக்கப்புறம் அவங்க எவிடன்ஸ் கேட்பாங்க, அதுக்கு என்ன சொல்லுவேன்? இந்த மாதிரி ஒரு பேயை நாங்கள் மேல் உள்ளத்துக்கு அனுப்பினோம், அந்த நேரத்தில் அதோடைய மெமரிஸ் எல்லாமே எனக்கு வந்துச்சு, அதில் தான் எனக்கு இப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்லாம் சொல்லுவியா? உன்னை பைத்தியக்காரன் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படிதான் நினைச்சா நினைக்கட்டுமே, அந்த பொண்ணோட சாவுக்கு நான் அப்படியாவது ஒரு நியாயத்தை வாங்கி கொடுப்பேன், உன்ன மாதிரி எதுவுமே பண்ணாம சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு இப்படி நான் இருக்கிறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை ஒரு மாதிரி திட்டிடுறான். ஹீரோயின் உடனே கோவத்தோட அங்கிருந்து வந்துடுறா. அப்போ அவ அம்மாவோட ஆவியை பார்த்துக்கிட்டு ரொம்ப ஓவரா பேசுறாமா, நான் ஏதோ ரொம்ப செல்ஃபிஷ் மாதிரியும் இதுக்கு முன்னாடி இப்படிலாம் பண்ணாத மாதிரியும் பேசிட்டு இருக்கிறான் பைத்தியக்கார நாயி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக்கை பத்தி யோசிக்கிறா. அதாவது நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி இந்த பேய் ஓட்டுற தொழிலுக்கு வந்த புதுசுல ஸ்டார்டிங்ல நிறைய பேயை வந்து ஓட்டும் போது அவங்களுடைய மெமரிஸ் எல்லாமே ஹீரோயினுக்கு வந்திருக்கும்ல, அந்த நேரத்தில் அவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படின்றதும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்ச மாதிரியே அப்போ அதில் நிறைய பேர் கொலை பண்ணப்பட்டு தான் இறந்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களாம் இறந்து போனதுக்கு காரணமானவங்களை பற்றி நம்ம ஹீரோயின் உடனே போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லியிருந்திருப்பா. பட் அந்த இடத்துல அவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா, எவிடன்ஸ் இருக்காமா, நீ ஏதோ லூஸ் மாதிரி வந்து பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு பொருட்டாவே மதிக்காம அவளை அங்கேருந்து அசிங்கப்படுத்தி அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவள் எப்பயுமே வந்து போலீஸ்காரங்களை நம்பவே மாட்டா. அவங்க கிட்ட என்னதான் நம்ம பேசினாலும் அதில் ஒரு பிரயோஜனமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் நம்ம மேனேஜர் லேடியே காட்டுறாங்க. அவகிட்ட நம்ம ஹீரோயின் லாஸ்டா ஒரு ஒர்க்கு கொடுத்துருப்பாள்ல, நம்ம ஹீரோயினோட அம்மா சாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட அங்கிளுக்கு தானே பேய் ஓட்டியிருப்பாரு. அந்த நேரத்தில் அவர் கையில் ஒரு பையனை தூக்கிட்டு வந்திருப்பாரு. ஸோ அந்த பையன் யாரு என்னன்றதை விசாரி அப்படின்னு சொல்லியிருப்பாள்ல, அதை பற்றி விசாரிச்சு பார்க்கும்போது இவளுக்கு பயங்கரமான ஒரு உண்மை தெரிய வந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த பையன் வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். அப்பனா சின்ன வயசுல அவனுடைய உடம்புல தான் பேய் இருந்திருக்கு. அதை ஓட்டுறதுக்காக தான் பயத்தோடய அழுதுகிட்டு நம்ம ஹீரோவை தூக்கிக்கிட்டு ஹீரோயினோட அம்மாவை தேடி அவர் வந்திருக்காரு போல. இப்போ இதெல்லாமே பார்க்கறது மூலமா நம்ம மேனேஜர் லேடிக்கு தெரிஞ்சிருச்சு. அப்பனா அன்னைக்கு ஹீரோவோட அங்கிள் தான் வந்து அவனை கொண்டுட்டு வந்திருக்காரு போல அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவ கார்ல பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. என்ன பண்றது, இதை ஹீரோயின்ட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தவ திடீர்னு என்ன நினைச்சானே தெரியல, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அங்கேயே வச்சுட்டு அவ பாட்டுக்கு ஹீரோயினை போய் பார்க்குறா. ஹீரோயினும் இந்த மாதிரி அந்த பையனை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இது வரைக்கும் எனக்கு எதுவுமே கிடைக்கல, அவன் அங்கிள் இறந்த கொஞ்ச நாள்லயே அந்த பையனும் எங்கேயோ ஸ்கூலுக்கெல்லாம் படிக்க போயிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டான் போல, அதனால அவனை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி பச்சையாக போய் சொல்லிட்டு இருக்கிறா. இவ ஏன் இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்றது தெரில. இப்போ நெக்ஸ்ட் ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா இந்த பேய் அதிகமாக ஓட்டுறதுனால ரொம்ப அதிகமாக கற்பனையிலே நிறைய பேய்களை பற்றியும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஏதோ பேய் வந்து இவன் மேலே உட்காந்துக்கிட்டு கழுத்து நெருக்கிற மாதிரியும் அப்படியே அதுக்கிட்ட சாகிற மாதிரியும் வந்துட்டு ரொம்ப கொடூரமாலாம் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிறான். இவனுக்கு நிம்மதியாக தூக்கம் கூட வர மாட்டேங்குது. இது எல்லாத்தையுமே பார்த்து அவனுடைய ஃப்ரெண்டும் ரொம்ப பயத்தோடு இருக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயின்கிட்டையும் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி அவனுக்கு ரீசன்ட் டைம்ஸில் பேய்களை பற்றி ரொம்ப கெட்ட கெட்ட கனவாக வருது, தயவு செஞ்சு அவனை எப்படியாவது கொஞ்சம் காப்பாற்றுங்க, பார்க்கவே பாவமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லும்போது ஹீரோயினுக்கு புரிஞ்சிச்சு அவன் இப்போ ரீசெண்டாக அந்த லீ பொண்ணோட மரணத்தை பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்கிறான் போல. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணுடைய ஆன்மா அவனுடைய உடம்புக்குள்ள வந்துட்டு போனதுனால கொஞ்சம் அந்த பொண்ணுடைய நினைப்பா அவனுக்கு இன்னும் அதிகமாக கூட இருக்கலாம். இதுக்கு ஒரே வழி, அந்த பொண்ணை கொலை பண்ண அந்த கொலைகாரி இருக்கான்ல, அந்த மால் ஓனருடைய ஒய்ஃபு, அவளுக்கு கரெக்டான தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். அதை பண்ணால் மட்டும்தான் ஹீரோவும் கொஞ்சம் நார்மல் ஆகுவான், அந்த பொண்ணுடைய ஆன்மாவும் சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ டேரெக்டாக அந்த மாலில் இருக்கக்கூடிய ஸ்பாவுக்கு போகிறா. அந்த இடத்த வந்து பார்த்துக்கிறது அந்த மால் ஓனருடைய ஒய்ஃப் தான் போல. ஸோ அவங்க கிட்ட டேரெக்டாகவே போயிட்டு இந்த மாதிரி அந்த லீயை நீ தானே கொலை பண்ண அப்படின்னு சொல்லும்போது அவள்கிட்ட பதற்றப்படுறா. என்ன நீ பேசுகிறா, எனக்கு ஒன்றும் புரியல, யார் லீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தெரியாத மாதிரி நடிச்சு பேசும்போது, அப்படியே தெரியாத மாதிரிலாம் நடிக்காத, நீ தான் அந்த தண்ணி தொட்டிகளை வச்சு அவளை சாகடிச்சுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கு மரியாதையா இதை பற்றி நீயே போலீஸ்கிட்ட சொல்லி சரணடைஞ்சிரு, இல்லைன்னா நான் உன்னை பற்றி சொல்ல வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லும்போது அந்த லேடியும் ஒரு மாதிரி பயத்தோடு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, இவகிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டோட சேர்ந்து
அந்த வீடியோவை மறுபடியும் ஒரு டைம் போட்டு பார்க்குறான். அந்த லீ பொண்ணு கடைசியாக மால்லேருந்து வெளியே வந்த மாதிரி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துருப்பாங்கல்ல. அதை பார்க்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயமே ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்னன்னா, அந்த பொண்ணு உள்ளே இறந்து போனதுக்கப்புறம் எப்படி அந்த பொண்ணு வெளியே வர மாதிரி இந்த வீடியோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு டவுட் வந்திருக்கும் போல. அதான் அகைன் பார்த்துட்டே இருக்கிறான். அது மூலமாக தான் ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்கான். ஆக்சுவலாக அந்த மால் ஓனருடைய ஒய்ஃப் இருக்கால, அவள் தான் வந்துட்டு இந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த பொண்ணு வந்துட்டு போன மாதிரி தெரியணும் அப்படின்றதுக்காக அவள் செத்ததுக்கப்புறம் அவளுடைய ட்ரெஸ்ஸை எடுத்து அவள் போட்டுக்கிட்டு மூஞ்செல்லாம் மறைச்சிக்கிட்டு அப்படியே வந்துட்டு அந்த பொண்ணு மாதிரி நடந்து அங்கேருந்து ஓடி போயிருக்கா. இதை எப்படி இவன் கண்டுபிடிச்சானா, அந்த லேடியோட காலில் லைட்டாக அடிபட்டிருக்கும். ஏன்னா அந்த இறந்து போன லீ பொண்ணுடைய மெமரி எல்லாமே ஹீரோ கிட்ட தானே இருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் சண்டை போட்ட மெமரிஸ்லாம் இவனுக்கிட்ட இருக்கு. அது மூலமாக தான் அந்த சண்டையில் இந்த லேடிக்கு கால் அடிபட்டிருக்கும் அப்படின்றது அவனுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால தான் மூஞ்ச மறைச்சிக்கிட்டு அந்த லேடி போனாலும் அவளுடைய கால் நொண்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் கண்டுபிடிச்சிட்டான், இது அந்த லேண்ட் ஓனருடைய ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே இவங்களுக்கு மட்டும் தானே தெரியுது. இதை வந்து போலீஸ்கிட்ட இவங்க போய் எப்படி சொல்றது, அதுக்கு எவிடன்ஸ் வேணும்ல, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த பொண்ணோட டெட் பாடி இந்த மாலில் தான் இது ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருந்திருப்பா, ஏன்னா அது வந்து வெளியே அவள் எடுத்துகிட்டு போகவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.